லண்டன் போகுது, சுவிஸ் போகுது, அமெரிக்கா போகுது. 65 வயசு மட்டும் சின்ன பிள்ளைகள்லாம் தூக்கி கொதிக்கிற தார்பரல் எல்லாம் போட்டு வெட்டி கொண்டு அப்பா பெரிய அட்டகாசம். 58 பானை பிசினஸ் போகுது ஒழுங்கா போகுது. அந்த சிறிய எழுத்த தமிழ்ல இருக்கக்கூடாது சிங்களம் அழிச்சு சிங்களத்தால் எழுதினது. டிசைனை பார்க்கவே நல்லா இருக்குல்ல. உண்ட கலரும் அதுண்ட கலரும் தான் சேம் மாணிக்கு. அப்படியும் பிரச்சனை அந்த பரம்பரை தான் சூழலே எங்களை பரம்பரை தொழில் வச்சு போட்டு கொஞ்சம் இது விட்டு போட்டு திரும்பி ஒரு கட்டுறது. ஜேடிவி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்க முல்லைத்தீவு தர்மபுரம் பகுதியில் நிற்கிறோம். என்னத்துக்காக வந்திருக்கோம்டா, இப்ப பாரம்பரிய அந்த பாரம்பரிய நிகழ்வு தான் பொங்கல். அதுக்கு எல்லாருமே மண் பானை அதுல பொங்குறது தான் கூட. அந்த பானையை என்னென்று செய்யணும், அந்த பானையை செய்யறதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு. 12 வயசுல இருந்து 65 வயசு மட்டும் இப்ப வரைக்கும் இந்த பானை செய்யற ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். பானையை செய்யறதுக்கு அதுக்கான ஒரு தேவையான பதமான மண் ஒன்று தேவை. அந்த மண்ணெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க? கண்டாவளையில இருந்து எடுக்கிறோம், புதுக்குடிப்புல இருந்து எடுக்கிறோம். இதில் ஒட்டுச்சுடால இருக்கு, நெடுங்கணியில இருக்கு. அது குளங்கள்ல இருக்கிற மண்ணுகள் அதுவும் எல்லா குளத்திலையும் இருக்காது. இப்படியும் ஒரு சில குளங்கள்ல மட்டும்தான் இருக்கும். அங்க அந்த எடுக்கிற மண் தான் எங்களுக்கு தேவை. அந்த கட்டிப்பானை தகுந்த மண்ணா நாங்க பார்த்து எடுக்கணும். பானை பிசினஸ் போகுது ஒழுங்கா போகுது. கொரோனா பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்லை. இப்போ ஆர்டர் கொடுக்கல அவருக்கு. வெளியில இருந்து எடுத்துட்டு போவாங்க. அப்ப அவங்க எடுக்க குறைவா கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு எப்படி நாங்கள் சில்லறைக்கு விற்கிறத விட குறைவா தான் கொடுக்குறோம். நாய்க்களின்னு சொல்லுவாங்க, மற்ற இந்த பண்டல் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படியான பல மண்ணுகள் இருக்கு. பண்டல் மண், இருவாட்டி அப்படி இருக்கும். அப்புறம் எங்களுக்கு அந்த சட்டிப்பானைக்கு தகுந்த களிமண் நாங்க தேடி எடுக்கோம். ஒரு களிமண். ஐம்பத்தெட்டாம் ஆண்டு திரி குழப்பம், தமிழ் திரி எழுத்த அழிச்சி குழப்பம் ஒன்று துவங்கினது 58. அது தமிழ்ல இருந்த சிறி எழுத்து. அந்த சிறி எழுத்த தமிழ்ல இருக்கக்கூடாது சிங்களம் அழிச்சி சிங்களத்தால் எழுதினது. அந்த இதுதான் பிரச்சனை ஆகினது. ஆரம்ப பிரச்சனை அதுதான். சின்ன பிள்ளைகள்லாம் தூக்கி கொதிக்கிற தார்பரல் எல்லாம் போட்டு வெட்டி கொண்டு அப்பா பெரிய அட்டகாசம். 58 நான் பார்க்கல. நான் எங்களோட அப்பா அவங்க பார்த்தது. நான் அந்த நேரம் தான் நான் பிறந்தது 58. மண்ணை குலைச்சி எடுக்கணும். நீ மண்ணை இப்படி பிச்சு சீவி எடுத்து குலைக்கணும். மண் என்ன பதத்துல வச்சிருக்கீங்க? மண் எங்களுக்கு அந்த செய்யக்கூடிய பதத்தில் வெனதல்ஜிலாம் இப்ப கரண்ட்லயே கொண்டு வந்துட்டீங்க. முதல்ல என்ன மாதிரி செய்றீங்க? முதல்ல நாங்க கையால இழுக்கணும். அது ஆரம்பத்துல நாங்க செஞ்சது ஒரு பம்பரம். பம்பரமா? அது அந்த பம்பரத்தால தான் சுத்தம். ஓகே. ஆனா கையால செய்யக்கு இன்னொரு ஆள் சுத்த நீங்க செய்வீங்க அப்படியா? அதுவும் இருந்துச்சுதான். ஒரு ஆள் சுத்த ஒரு ஆள் செய்கிறது. அதுவும் செஞ்சிருக்கிறோம், மற்ற இதுவும் செஞ்சிருக்கிறோம். இப்பதான் இந்த கரண்ட் திருக. இல்ல இதுக்கு கரண்ட் கூட போகாது. பானை இப்ப போகுது. ஒரு 1 கிலோ பானை 250 ரூபா அப்படி போகுது. இப்ப எல்லாம் ரேட் தானே. புரிஞ்சாவே இல்ல. அங்க தட்டைக்குள்ளானே இருக்கு. காய விட்டு போட்டு தட்டி எடுக்கணும். இந்த அடிய ஓட்டை, இந்த ஓட்டையெல்லாம் மூடி தட்டி எடுக்கணும். என்ன மூடுவீங்க? வேற ஒரு மண்ணு வச்சு இல்ல இதுலயே மண் இருக்கு.
இதுல தட்டி தட்டி கீழே தட்டி அப்படியே மூடுறது. ஈரத்தோடய காய வச்சுட்டு தான் தட்டி காய வைக்கணும், ஈரத்தோட தட்டையலாது. பன்னெண்டு வயசுல ஸ்கூல் போற நேரம் இருந்து செஞ்சு இது எங்களோட பரம்பரை தொழில். எல்லாரும் அப்பா அப்பாட அப்பா எல்லாம் இதே தொழில் தான். அப்போ அந்த இதில் நாங்கள் ஸ்கூல் போகிற நேரம் நாங்கள் மண் பிணையோ கொள்ளவோ இப்போ தானே இந்த இதுகள் மிஷின்கள் வந்துருக்கு, மண் குலைக்க கொள்ள. அந்த இப்போ இல்லை, காலால் தான் நாங்கள் மிதிக்கிறது, மிதிக்கி கையால் பிணைஞ்சி தான் எடுக்கிறது. ஓகே, இப்போ வந்து மண்ணை இங்கே குளத்துல இருந்து அள்ளி கொண்டு வந்து முதல் காலால் அதை வந்து என்ன செய்யுது, அதை கொண்டு வந்து காய விடணும். மண்ணை அள்ளி கொண்டு வந்து கொண்டு வந்து டிராக்டரில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய போடணும். காய போட்டு அது தூளாக்கி உடைக்கணும். அதை தூளாக்காமல் ஓரளவுக்கு உடைச்சி பக்கில் போடுறது, காஞ்சா பிறகு பக்கில் போட்டு கரைக்கணும். கரைச்சி அதில் இந்த புல்லு கொட்டைகள் கல்லெல்லாம் அடியில் போயிடும். புல்லு கொட்டையெல்லாம் மிதக்கும். அதை அரிச்சட்டில் எடுத்து போட்டு திரும்ப அரிச்சட்டில் ஊற்றுறது. அந்த ஊற்றினா அந்த மண்ணை வந்து மண்ணை கரைச்சி ஊற்றக்குள்ள மண் இறங்கிருக்கு. அப்போ இறங்கின பிறகு அது கரைச்சியில் நாங்கள் இருக விடுறது. 2 நாள் போகக்குள்ள இறுகிடும். ஒரு தூசி ஒரு இது மண் கூட இல்லாமல் எடுக்கணும். தூசிகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. அவ்வளவு நீ அது இருக விட்டு போட்டு இறுகினோன்னா குழந்தை இஞ்ச கும்பி அடிப்போம். எல்லாத்தையும் அடித்து போட்டு எங்களுக்கு அந்த பழத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொண்டு வச்சு கொள்வது. இனி எங்களுக்கு அது இருக காணாட்டி போனால் நாங்கள் அந்த செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து பரவலாக போட்டுக்குவோம். மண்ணை இறுகிடும். அடுத்த நாளைக்கு மீச்சு எடுத்து மண்ணை இருக வச்சு தான் நீங்கள் வச்சிருக்கீங்க, ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க. ரைட், அப்போ தேவை என்ற டைம்ல வந்து எடுத்து கொண்டு வந்து செய்யறது. ரைட், ஒரு பானை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? எங்களுக்கு மண்ணை போட்டு எல்லாம் மனையக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ நேரம் பிடிக்காது. எங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள வனஞ்சி முடிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் அங்கே தட்டா போனா தான் எங்களுக்கு டைம் எடுக்கும். அது 3 தரம் தட்டணும். மண்ணை வந்து பதப்படுத்துறது இல்லை அப்போ அந்த பானையை மூடி ஓரளவுக்கு தட்டி வச்சிருவோம். இப்போ கீழே வந்து ஓட்டையா இருக்குது, அதை மூடி நாங்கள் வச்சிருவோம். வச்சு போட்டு கொஞ்சம் இருக விட்டு போட்டு திரும்பி ஒருக்கா தட்டி கடைசியாக ஒருக்கா அந்த பொலிஷ் பண்ணி எடுப்போம். 3 தரம் ஒரு பானையை 3 தரம் பொலிஷ் பண்ணணும். அதுக்கு தான் டைம் எடுக்கும். வினைகிறதுக்கு குறையுது தான் டைம் எடுக்கும். எத்தனை நாள் வேணும் கிட்டத்தட்ட? இப்போ இன்றைக்கு பானையை இப்போ நீங்கள் வணைஞ்சிட்டீங்க, அதுக்கு பிறகு இது இப்போ வெயில் அடிச்சுன்னு சொன்னால் 3-4 நாளில் வேலை முடிஞ்சிடும். நீ அங்கால காயணுமே சூளைக்கு, நல்லா காய்ஞ்சா தான் நாங்கள் சூளை எடுக்கலாம். காயாம வைக்கலாது. காயாம வச்சா என்ன செய்யும்? காயாம வச்சா எல்லாம் வந்து வெடிச்சு போகும். அப்படியும் பிரச்சனை, அந்த பதம் வரதான் சூளைக்கே வைக்கலாம். சரியான கஷ்டம் தான். இப்போ மழையில அதுகளெல்லாம் வந்தா கூட வேலையெல்லாம் சரியா இல்லை. இந்த வேலை இல்லை, அப்போ இன்றைக்கு சம்பளம் இல்லை. அங்கே இருக்கிறார்கள் எல்லாம் வந்து எடுப்பாங்க. இப்போ அங்கே கொடியாளத்தில் அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. மற்றது இந்த யாழ்ப்பாணம் எல்லாம் வந்து கொண்டு போகிறாங்க. எல்லாம் அந்த எங்களுக்கு அந்த ஓடுறது வார மாதிரி நாங்கள் செஞ்சு முந்தி வெளிநாட்டுக்கு அனுப்பினாங்க. இங்கே இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட வேண்டி அனுப்பினாங்க. அப்புறம் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. எங்களை தொழில் மனைகிறது வந்து இவ்வளவு நேரம் தான் மனையலாம்னு சொல்லிடலாம். எங்களுக்கு அந்த முடிஞ்ச அளவுக்கு தான் மனையலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமாக எங்களுக்கு ஒரு 50 உருப்படி கிட்ட ஒரு அளவான உருப்படிகள், பெருசுகள் செய்யலாது. கண்டாவில் வந்து அந்த காலத்தில் சங்கானையாக்கள் தொழில் செஞ்ச காலம். இப்போ அவங்கெல்லாம் வேலை விட்டுட்டாங்க சங்கானையில். இப்போ அவங்கெல்லாம் இருக்கக்குள்ள 40 ஏக்கர் எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் கண்டாவில் மண், இந்த தட்டிப்பானைக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டது. அது இப்போ வரைபடம் இருக்குது, ஏஜகந்தர்லையும் இருக்குது. எங்கடாக்கள் அந்த பழைய ஆக்கள்கிட்ட ஆட்டையோ இருக்குது, அது எடுக்கலாம் அவங்க கிடக்கு. அவங்க என்னென்னா இப்போ ஆக்கள் எல்லாம் பிடிச்சி இப்போ மண் எடுக்கலாமல் இருக்குது. எல்லாம் பிடிச்சிட்டாங்க காணி. செய்த அந்த பானையை வந்து அதுக்கப்புறம் அடுத்த என்ன செய்யணும்? இதையா இதை வெயில காய போடணும். காய போட்டு அந்த நெளியாமலுக்கு காய விடணும். நெளியாமலுண்டா இப்போ தொட்டா நெளியும். வெயில வச்சு அந்த எங்களுக்கு அந்த தட்டக்கூடிய பழத்துக்கு நாங்க காய போடணும். அப்ப சுத்தி விடணும் பானையை. சுத்தி விட்டா அப்ப எல்லா பக்கமும் காயும். அதுக்கு பிறகு நாங்க எடுத்து தட்டி அடிய மூடுறது. மூடி திரும்ப ஒருக்கா இல்ல திரும்ப கொஞ்சம் இருக விடுவோம். உள்ளுக்கு விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு பிறகு கொஞ்சம் பதம் அடிப்போம். அந்த
கொஞ்சம் இதாகி அடிச்சு போட்டு கட்டச்சியில பொலிச் பண்றது. பொலிச் பண்ணி விட்டோம்னா அதோட தெரியும். அப்ப இந்த நெருப்புக்குள்ள எல்லாம் வச்சு சூடாக்குறேன்னு சொன்னா அது இன்னும் காய விட்டு போட்டு நாங்க அந்த சாயம் மட்டும் பூசி மினுக்குறது. மினுக்கி போட்டு அதுக்கு பிறகு நல்லா காயணும். அதுக்கு பிறகு காஞ்சா பிறகு தான் சூளைக்கு போடுவோம். எல்லா வெயில்ல வச்சு காய வச்சு அதுக்கு பிறகு பொலிஷ் பண்ணி அந்த எலுவல எல்லாம் முடிய அதுக்கு பிறகு கடைசி வேலை தான் சூளைகள் உணர்ந்து வைக்கிறது. என்னத்துக்காக சொல்றது? சுடாட்டி பச்சை கரைஞ்சு போயிடும். தண்ணி மழையில எல்லாம் பட்டா கரைஞ்சிடும். ஆனா மழை வெயில நாங்க காய போட்டோம், மழை பட்டுண்டா அவ்வளவுதான். அதோட சரி. சுட வைக்கிறது எவ்வளவு நேரம் சுட வைப்பீங்க? இது இப்ப இன்றைக்கு அடிக்கணும்னு சொன்னா நாளைக்கு எல்லாம் ஃபுல்லா நெருப்பு இதாக்கி அடுத்த நாளைக்கு தான் நாங்க நெருப்பு கொடுப்போம். கீழே நெருப்பு கொடுத்துறது இங்க நெருப்பு போட்டு காய விடுறது. அந்த பக்கத்தால நெருப்பு முன்னுக்கு நெருப்பு போட உள்ளுக்கு வந்து நாங்க தகரங்கள் போட்டு இதாக்கி இருக்கிறோம். அப்ப அந்த சூடு வந்து அங்க வரைக்கும் பிடிக்கும். அந்த வெக்கையிலேயே இது காயணும். மேலே வச்சு தானே சுடுறதா? இப்படியே வச்சு சுடுறது. ஒவ்வொரு தட்டா விறகு வைக்கணும். ஒவ்வொரு தட்டுக்கும் விறகு வச்சுதான் அடுக்கிறது. இது வந்து சட்டிப்பாயில அடிக்கி போட்டு மேல வைக்கல் போட்டு அந்த மண்ணை குழைச்சி மொழுகிறது. வீடு மொழுகிற மாதிரி உள்ள மொழுகிடணும். அந்த சூடு வெளியில போகாது. சூடு வெளியில போகாம உள்ளுக்கே இதாகும். நாங்க சூட நெருப்பு கொடுத்தாலும் கூட மேலுக்கு பாயாது. பழைய வனைதல் சில்லும் வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல, பழசு இல்லையா? சுட்டாச்சு. அங்க போற நெருப்பு வந்து இங்க வரும். இந்த ஓட்டை நெருப்புலால எல்லாம் மேலுக்கு எழும்பும். வைக்கல் வச்சு எல்லாம் மொழிகிடுவோம். மொழிகிட்டா அப்ப எல்லாம் மேலுக்கு தான் சூடு. ஆனா இப்ப இந்த பானை செய்யக்கிங்க பாருங்க, இதுல ஓட்டை வந்திருக்கு. அப்ப திருப்பி அது ஒண்ணும் செய்யல, அதெல்லாம் உடைக்கிறதுதான். அது திருப்பி ஒட்டுமே செய்யல, அப்படியே வீச வேண்டியது. திருப்பி உடைச்சு உருக்கிக்கிறீங்க, அப்படி ஒண்ணும் செய்யல. கடக்கு உடைஞ்சே உடையில எப்படியாவது அதில் 10, 15, 20 உடையத்தான் செய்யும். அதெல்லாம் நாங்க கணக்கெடுக்க இல்லாத எந்த ஒரு இது உற்பத்தி பொருளையும் கழிவு இருக்கத்தான் செய்யும். அது என்னதுக்காக உடையிறது? அப்படி அது சில நேரங்கள்ல அப்படித்தான் அந்த மண்ணுகள் சில கலவு இதா இல்லாம அந்த மண்ணுகள் ஒதுங்கி நின்றா அப்படி இதாகும். எங்களுக்கு தெரியாது தானே. அது கொண்டாடுறதுக்கு போமிட்டு மற்ற குளத்துல எடுக்கிறதுக்கும் போமிட்டு. அதுக்கு இப்ப எவ்வளவு வாங்குறாங்க காசு தானே? அதுக்கு எதுக்கும் இது ஒரு கலர்ல இருக்கு, இதே ஒரு கலர்ல இருக்கு. அது அந்த கருப்பா இருக்கிறது வந்து காணாது. அது திருப்பி அந்த சூளைக்கு போடுவோம். மேல இருக்கிறது நல்லா வேகிட்டப்ப. இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் வெந்திருக்கு. ஓகே. இதெல்லாம் நாங்க வேகான இதெல்லாம் சூளையில திருப்பி போடுவோம். மற்ற சூளை அடிக்கக்குள்ள இது கலந்து போட்டுருவோம். ஒரு லோட் மண் எடுத்தோம்னா எங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு காணும். மாரிகாலம் வந்து என்ன செய்வீங்க? இப்ப வெயிலுக்கா வைக்கணும் கட்டாயம். அதான் கரைச்சி நாங்க இங்க அடிச்சு வச்சு கொள்றோம். வெயில காய வைக்கணும் தானே? காய வைக்கணும். வெயில் வர நேரம் இறக்குவோம். மழை வந்தா தூக்கி உள்ளுக்கு வைப்போம். திருப்பி இறக்குவோம். இதான் வேலை. பொறுத்தனைக்கும் வேலைதான். இப்ப இந்த சுண்டி பாத்துன்றது என்ன செய்யறது? சுண்டி பார்த்தா வெடிச்சே வேறையா விளங்கும். என்னென்ன விளங்கல? ஓகே. இது நல்ல சட்டியா. ஓகே. மற்ற வெடிச்சது வந்து இங்க பாத்தீங்களா, கண்டுக்க முடியல. சத்தம் வித்தியாசம். எங்களுக்கு அந்த வெள்ளாம செய்யற நேரம் மட்டும்தான் அந்த வைக்கல் கொண்டு வந்து சேர்த்துக்கொள்ளலாம். மற்ற நேரங்கள் வைக்கல் எடுக்கல. கஷ்டப்பட்டு செய்து லாபம் இருக்கா? லாபம் இருக்கு. ஆனா எல்லா பக்கத்துலையும் கூலி. சொந்தமா நான் சொந்தமா செய்யறேன்னு சொன்னா, நான் போய் எல்லாத்துலயும் மெனக்கட்டு செய்யறேன்னு சொன்னா லாபம் இருக்கும். தொழிலை விடையலான்றக்காக செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சின்னல இருந்தே நாங்க வரக்குள்ள அது எங்களுக்கு அந்த கை பழக்கம். அப்ப அதனால அது 1 கிலோ இது 2 கிலோ முல்லைத்தீவுல 2
தான் இந்த பானை செய்கிற இடத்த காட்டினோம். ஆனால் முல்லைத்தீவு மக்களுக்காக மட்டும் இல்லை தானே, இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த பானை எங்கே செய்கிறாங்க இல்லை எங்கே வாங்கலாம் குறைஞ்ச ரேட்லன்றதை தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். காணொலியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த மண்பானை கடை வந்து கொடிகாம சந்தியிலிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் ஏனையன் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ரயில்வே ட்ராக்கை கடந்து வந்தீங்கன்னா இந்த பானை கடை இருக்குது. நீங்களும் வந்து வாங்கி கொண்டே போகலாம். இது 2 கிலோ பானை, 2 கிலோ பானை 250. என்ன 1 கிலோ அப்படியெல்லாம் இருக்கு. இதை விட முதலும் இதே பிரைஸ் தானே இல்லை இப்போ பிரைஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன டிசைனை பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அதுக்கு ஒரு வடிவான மூடி, கூட்டாஞ்சோறாக்கி விளையாண்ட அனுபவம் இல்லையா? இதுதான் அடுப்பு சரியோ, இது சின்ன சட்டி, இது அரிசி போடுறதுக்கு பானை, இதெல்லாம் சட்டி, இதுக்கு அதுக்கு மூடி சரியா. இதுக்குள்ள விறகு வச்சுட்டு எரிஞ்சே எரியும் தெரியா. இந்த குட்டி பானையில அரிசி போடுறது நான் சமைச்சிருக்கேன் அப்படி தெரியுமா. இந்த பானைக்குள்ளேயே நெத்திலி பருப்பெல்லாம் போட்டு ஒண்டா சேர்த்து சமைச்சிருக்கிறேன் முதல் சின்ன விளையாடுறதுக்கு. இதாவது என்னன்னு தெரியுமா? ஓட்டஜக்கா. ஓட்டஜக்கோ அப்ப இதான் கூசா. கூசாவா? இதுக்குள்ள தண்ணி ஊத்தி வைக்கிறது. ஓகே. தண்ணி கூலா இருக்கும். இங்க இந்த டப்பாலத்துல இருந்தா வரும். ஓஹோ. இதுலயும் டிசைனிங் இருக்கு. இதுலயும் டிசைன் போட்டது இருக்கு, டிசைன் போடாதது இருக்கு. ஆனா இதெல்லாம் அவ்வளவு உடம்புக்கு நல்லது தெரியுமா. நான் தண்ணி ஊத்தி வச்சா அப்படியே நல்ல கூலா இருக்கு. மண்ணால இவ்வளவு பொருட்கள் செய்யலாமா? அம்மா நம்பவே முடியல. ஏய் வாவ். பிளேட் மைக்கேல் ஜாக்சன். இதுல என்ன விலை? இதுல என்ன விலை? இது 350 ரூபாய், இது 300 ரூபாய், இது 300 ரூபாய். இந்த கிளாஸ் வந்து இதெல்லாம் இருக்கு, கண்ணாடிலாம் பார்த்துருக்கேன். அதே டிசைன் வந்து எடுத்துருக்கீங்க. நீங்களும் செய்யறீங்களா? நீங்க செய்யறதா? நீங்க ஃபுல்லா செய்யறதா? ரைட் ரைட். திருவள்ளுவரை கூட செய்து வச்சிருக்காங்க மண்ணால. நம்பவே இல்லாம இருக்கு என்ன. அதே மாதிரி இதெல்லாம் வீடு வழிய கொழுவுறதுக்கு என்ன, இந்த தமிழ் பற்றுள்ளாக்கள் கொழுவுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, மண்ணாலேயே ஜானின்ற மூத்த செய்து வச்சிருக்காங்க. பார்க்க எவ்வளவு வடிவா இருக்கு. அதாவது சிங்களஸ் இந்த வீட்டுக்கு முன்னால எல்லாம் இப்படி அந்த ஜானை, இந்த முகமூடி அப்படியெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் இப்படி செய்யற இந்த எக்ஸ்பென்சிவான பொருளை எல்லாம் இங்க இருந்து ஏற்றுமதி செய்வாங்க நினைக்கிறேன். புலம்பெயர்ந்து இருக்கிறவங்க தமிழர்கள் அங்க கடை வச்சிருந்தா இந்த பொருளை எடுத்து நீங்க அங்க போடுறேன்னா இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் குறைஞ்ச ரேட்டுக்கு இருக்கு. ஸோ இது உண்மையாவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். எல்லாருக்குமே விருப்பம் இல்லை, பொருளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படி இந்த மண்ணால செய்தது அதெல்லாம் பார்க்க நல்ல விருப்பம் இல்லை. ரொனால்டோ வந்து ஒரு சாப்பிட்ற பிளேட்ல பின்பக்கத்துல ஒரு பெயிண்டிங்கை செய்து வச்சிருக்காங்க. இது வந்து மண்ணால் செய்யப்பட்ட ரொட்டி கல், மற்றது சின்ன சட்டி இருக்கு. அதே மாதிரி வந்து மண் அடுப்புகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. மண்ணால் செய்யப்பட்ட முழு கைவினை பொருட்களும் இங்கேதான் இருக்கு. அகப்ப எல்லாம் எவ்வளவு வடிவா இருக்கேன்னு. அது அப்படி இருக்கு, நான் அப்படி இருக்கேன். அதான் திருப்பி வச்சு உன்ற முகத்தை பாரு, உன்ன மாதிரியே இருக்கு. நீ அதை கிட்ட நெல், நான் அதை கிட்ட நிக்கிறேன். நான் நிக்கிறேன். பாப்பாமா நீ நெல் பாப்பா. உன்ற கலரும் அதுன்ற கலரும் தான் சேமா நிக்கு. தேவையில்லாம கதைக்காத. கலரை பத்தி கதைக்கணும் இப்படித்தான். உண்மையில் சொன்னா கசக்கத்தானே செய்யும். கனடா போகுது, பிரான்ஸ் போகுது, லண்டன் போகுது, லண்டன் போகுது, சுவிஸ் போகுது, அமெரிக்கா போகுது.